ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இது 2வது வீடியோ. சாரிங்க, அந்த இது சவுண்டு எப்படி போச்சுனே தெரில. நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடும்போது நம்மளுக்கு தெரிஞ்சுது, முடிவை பிடிச்சி ஆட்டு விட்ட போது. சரி, இப்போ என்ன சம்பவம் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொமோவில் பார்த்த ஒரு டாஸ்க் வந்து பிக் பாஸ் வந்து கொடுக்குறாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னா, எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வேர்ஸ் இப்போ இருக்கிற கரண்ட் கண்டஸ்டன்ஸ். எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு நீங்கள் டூர் மாதிரி காமிக்க போகிறீங்க இந்த பிக் பாஸ் வீட்டை. அங்கே வந்துட்டு இவங்க எல்லாரும் போயிட்டு ஒரு இடத்த பார்க்கும்போது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, அதே மாதிரி அவங்க இல்லாத நேரங்களில் இங்கே ஒன்று நடந்திருக்கோம்ல, இதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இங்கே ஷேர் பண்ணிக்கலாம், அவங்கக்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கலாம், திட்டிக்கலாம். அந்த மாதிரி தான் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இந்த ரம்மியெல்லாம் வந்து கலாச்சாங்களா, வியனா கலாச்சார விஷயங்கள் எல்லாமே இதில் தான் வரப்போகுது. ஸோ அதை வந்துட்டு சொன்ன அடுத்த விஷயமே விக்ரம் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு ஒரு பிளானை போடுறாரு. என்னென்னா இதை வந்து தனித்தனியாக பண்ணிக்கலாமா, அவங்களுக்கு இது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை வந்து தனியாக கூட்டு படிப்போம், ஏன்னா அப்போ தான் பிரச்சனை இருக்காது. ஏன்னா எப்பயுமே விக்ரமோட விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். என்னென்னா விக்ரம் வந்துட்டு எல்லாரும் முன்னாடி தப்பு பண்ணிடுவார், சைலண்ட்டாக இருப்பார். அந்த தப்பை யாருமே கண்டுக்கலன்னா கம்முன்னு இருப்பார். கண்டுக்கிட்டு யாராவது பேசிட்டாங்கன்னா அவங்ககிட்ட மட்டும் சாரியை கட்டு கம்முன்னு வந்துடுவார். இதே இது விஜய் பாரதிக்கிட்ட ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பார், அவங்களும் சாரி கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன தனியாக சாரி கேட்குறீங்க, எல்லாரும் முன்னாடி வந்து சாரி கேளுங்கன்னு சொல்லுவார். ஸோ இதெல்லாம் அவருடைய டெக்னிக், செம்ம டெக்னிக்கான ஒரு ஆள். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, தனியாக கூட்டு போயிடுவோமே, ஏன் எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துல போய்ட்டு அவங்க ஏற்கனவே நம்மளை வந்து வச்சு வந்தவங்க எல்லாமே வச்சு செய்கிறாங்க, இது வேறையான்ற மாதிரி சொல்லும்போது கேட்டுக்கலாம் பிக் பாஸ்ன்னு சொல்லும்போது, பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, தனியெல்லாம் கிடையாது எல்லாம் மொத்தமாக போங்க அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ என்ன ஆகுப்போ தெரியலேன்ற மாதிரி போனார். ஸோ இப்போ தான் வந்து அந்த டாஸ்க் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்று ஒன்றா வந்து ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒன்று ஒன்றா ஆரம்பித்து போயிட்டுருக்கு. இதில் வேறு பிக் பாஸ் வந்து ஒரு இடத்துல டென்ஷன் ஆகிட்டாப்புல. யார் வேலைன்னா கானா வந்து தந்து நம்ம தர்பிசாலை. ஏன்னா அந்த டாஸ்க்கை சொல்லி முடிச்சுட்டு வெளியே வரும்போதே வந்துட்டு 2 பேரும் மாறி மாறி வந்து வேர்ட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இவர் வந்து அவர் வந்து எருமை அப்படின்றது, அவர் இது வந்துட்டு பண்ணி வாய் அப்படின்னு சொல்கிறது, இப்படி மாறி மாறி கலாச்சிக்கிறாங்க. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. 2 பேருமே வந்து மெச்சூரிட்டியான ஆட்கள், 2 பேருமே வயதுக்கு வந்த, அதாவது ஒரு வயசில் பெரிய ஆளுங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ஷோ எல்லோரும் பார்க்குறாங்க. திரும்பவுமா முதல்ல இருந்து ஆல்ரெடி வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி அவர்கிட்ட சொல்லியிருந்தாங்க, வேணாங்க அவருக்கு பிடிக்கலாம் விட்டுருங்க அப்படின்னு, விடவும் மாட்டுறாங்க. ஆனால் இப்போ வந்து வினோத்துக்கு ஒரு பயங்கரமான, அதாவது கம்பி மேல் நடக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. அவரும் சொல்கிறத கேட்க மாட்டார், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.